வணக்கம்ப்பா. சரி லாஸ்ட் பார்ட் கண்டிப்பா எல்லாரும் மறந்திருப்பீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஜங்குக் வந்து டேயாங்கோட வீட்டுக்கு, அதாவது போகுமோட வீட்ல தானே இப்போ டேயாங் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் லாஸ்ட் பார்ட் முடித்தேன். ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்லியும் ஞாபகம் இல்லைன்னா லாஸ்ட் பார்ட் ஒரு தடவை போய் கேட்டு வந்துடுங்க. நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரிலாம் நான் கடைசியில் கேட்குறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். எனக்காக வந்தியா? புரியல. ஆமாம், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். அது போகமோனோட ஃபேமிலி இங்கே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என் பர்மிஷன் இல்லாமல் எனக்கு கீழே ட்ரெயினியாக இருக்க ஒரு பையனை நீ எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்? உனக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்தது? அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னு டேயாங் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பின்னாடி மண்டேஸ் வந்துட்டு அது அது அப்படி கிடையாது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னு ஜங்குக்கு இருந்துட்டு சாரிலாம் பத்தாது, அப்புறம் பனிஷ்மெண்ட் தான். அது கேப்டன் நான் வேணும்னு சரி 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 விடு விடு, சும்மா ஃபன்னு விளையாண்ட சரியா. நீங்கள் தனியாக இருக்கியே, தனியாக ஒத்தையில் இருக்கியா, துணைக்கு வேற யாரும் இல்லை. அதான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், அவனோட வாழ்க்கை துணையாகவே ஆக போகிறேன். இப்போ துணைக்கு வர்றது என்ன சாதாரண விஷயமா? அதான் உங்களோட தங்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங்க்கு அவ்வளோதான் அப்படியே ஃபேஸில் வந்து கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷாக மாறிடுது, கண்ணெல்லாம் அப்படியே ஹீட் ஆகுது, ஃபீல் ஆகுது. ஏன்னா டேயாங் வந்து உள்ள என்ன சிக்கிறாங்கன்னா, வெயிட் அ மினிட், இப்போ வந்து ஜங்குக் வந்து என் கூட இங்கே தங்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 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 எப்படி சொல்கிறது, இந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் ஆக்வர்டாக மாறுது. டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ப்ரிஷ்ஷாக உள்ள வருது. ஜங்குக்கே நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, சும்மா தங்கலான்னு வந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் போயிடுறேன்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜங்குக் அப்படி சொல்ல வரல, யாராவது இங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டாங்கன்னா கேப்டன் எங்கே தங்குறாங்கன்னு பிரச்சனை வந்துடும்ல, அதனால சொன்னேன். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன். எப்படி யாருக்கு லீவ் படாமல் எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் வந்துட்டு போயிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பெரிய கேன்வாஷ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் பண்ணுவாங்கள்ல கேன்வாஷ், அது வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து வெளியில் எடுத்து வைக்கிறாங்க. ஒன்று டேயாங் வந்துட்டு போயிட்டு அந்த கேன்வாஷை போய் தொட்டு பார்த்துட்டு, அது மாதிரி ரஃப் டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு இது இதுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு கேளு ஜங்குக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு தயங்குறாங்க. ஸோ சொல்லணும் வாய் வரைக்கும் வருது, பட் அந்த வார்த்தை வெளியில் வர மாட்டேங்குது. தயங்கி சொல்ல முடியாமல் டேங்கா கண்ணீர் ஐ டு ஐ பார்க்க முடியாமல் அங்கே இங்கே எங்கெங்கேயோ பார்க்குறாங்க. டேங் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஜங்குக் என்கிட்ட என்ன இவ்வளோ ஹெசிடேஷன், என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது வந்துட்டு நான் ஒன்று பெயிண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க, டேயாங் இருந்துட்டு அப்படி ஃப்ரோஸாக அப்படியே பிடிச்சி வச்சு சொல்ல மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. தான் கேட்டது சரிதானா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அதாவது டேயாங் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னோட புருஷனா, ஐ மீன் நான் வரைய போகிற ஒரு அழகான பெயிண்டிங்க்கு மாடர்னாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேயாங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கு கேட்குற ஜங்குக்கு வந்துட்டு காது ரெட் கலரில், அவங்களோட கண்ணு இருக்குல்ல அதில் அப்படி பிங்க் கலரில் மாறிடுச்சு. கேட்கறதுக்கு அப்படி பிங்க் கலரில் மாறிடுச்சு. வந்து டேயாங் வந்துட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு பெயிண்டிங் என்ன எதுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும்டா, நான் ஒன்று லவ் ஒத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, ஒரு நிமிஷம் ஜங்குக் நீ வெக்கப்படுறியா ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு இன்னும் வெக்க வருது. நான் டக்குன்னு கீழே குனிஞ்சுறாங்கன்னு இருந்துட்டு ஜங்குக் நீ வெக்கப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு, அதெல்லாம் அங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு ஒன்று பெயிண்ட் பண்ணணும், அதுக்கு ஒத்துக்கோ. ஏன்னா என்கிட்ட இந்த வச்சுருக்கே இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் இல்லை, உன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை பார்க்குறதுக்கு உன் மெமரியாக என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த பெயிண்டிங். என்கிட்ட ஃபோன் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பெயிண்டிங் பண்ணுறது மூலமாக நீ எப்போவுமே என் கூட இருப்ப. ஒருவேளை ஃப்யூச்சரில் டைம் என்ன கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை காலம் உன்னை கடைசி வரைக்கும் உன்கிட்ட வச்சுக்க முடியல, உன்னை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா கூட உன் ஞாபகார்த்தமாக இந்த பெயிண்டிங் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். நான் உன்னை மறக்க விடாமல், உன்னை மறந்துட்டாலுமே இது எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்தும், எப்போவுமே என்கிட்டே இருக்கும். ஸோ ஒத்துக்கோ, எனக்கு இந்த பெயிண்டிங் வேணும், நீ கடைசி வரைக்கும் என்னோடய ஞாபகங்களில் இருக்கிறதுக்கு.
ஆனால் இந்த வார்த்தைலாம் ஜங்குக்கு பேசிட்டாங்க. பட் டேயாங் வந்து உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. டேயாங் வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு பார்த்து தாராளமாக நீ என்ன பெயிண்ட் பண்ணலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் ஜங்குக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. ஜங்குக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கிறது வெளியே சொல்ல முடியல. அவங்க சொன்னதை டேயாங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் இது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டக்கு டக்குன்னு குடுக்குன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க. மேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ வந்து இதுதான் டேயாங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடர்னாக இருக்கிறது ஒரு பெயிண்டிங்க்கு. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன கேப்பில் நம்ம ஜங்குக்கு அந்த கேன்வாஷை வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பென்சில், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சமீப காலத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கல, பெயிண்டிங் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கல. மேபி ஸ்கெட்சிங் வேணால் பண்ணாங்க, பட் பெயிண்டிங் பண்ண முடியலை. ஸோ அதுக்கான நேரம் கிடைக்கல. ஆனால் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டேயாங் எவ்வளோ அழகுன்னு. டேயாங்கோட அழகு வந்து ஜங்குக்கு கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அந்த அழகு பெயிண்ட் பண்ண சொல்லுதான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஜங்குக்கு பெயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக டேயாங் ரொம்ப அழகு தான். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓய் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்க்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து டக்குனு திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் இப்போ எப்படின்னா பாத்ரூம்குள்ளே பாடி ஃபுல்லாக வந்து மறைஞ்சிருக்கு, தலை மட்டும் வெளியில் விட்டு ஜங்குக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் இருந்துட்டு அது நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை எனக்கு புரியல, அதாவது இந்த பெயிண்டிங்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிடிக்குமான்னு தெரில, பிடிக்கல நான் கோவப்படக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு எதாக இருந்தாலும் சரி முதல்ல வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வெளியில் வரணும் டேயாங்கா ஃபஸ்ட்டு வெளியில் வாடா, வெளியில் வந்ததுன்னா நீ என்ன பண்ணியிருக்கேனே நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து வாயை திறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் காற்று தான் வருது, வார்த்தை வாயிலேருந்து வெளியில் வரல. டேயாங் எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே வெளியில் வராங்க. டேயாங் வெளியில் வந்ததும் அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் ஃப்ரோஸ் பண்ண சிலை மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. தன்னோட சுண்டு வரல கூட அசைக்க முடியல, அவ்வளோ அப்படி சிலையாட்டு நிற்கிறாங்க. டேயாங்கிட்டேருந்து கண்ணு விலகவே மாட்டேங்குது. அவ்வளோதான் ஜங்குக்கு ஃப்ளாட் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா டேயாங் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. டேயாங் வந்துட்டு ஒரே ஒரு போலோ ஒயிட் கலர் டிஷர்ட், அது வந்துட்டு ஹிப்புக்கு 3 இன்ச் கீழே இருக்குது. ஸோ ஸ்லீவெல்லாம் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்காங்க. காலர் 2 பட்டன் வந்து அவுத்துட்டு ஒரு சைடு வந்து ஷோல்டர் வந்து அப்படியே தெரியுது. சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் பிக்சர் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நின்னா யாருக்கு தான் பேச்சு வரும்? ஸோ பேச்சே வரல ஜங்குக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாதுன்னு சரியா அந்த டாப் என்ன தெரியுமா, டேயாங் கீழே ஒன்றுமே போடலை, நெக்டாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது இப்படி பார்த்தோடனே ஜங்குக்கு அவ்வளோதான், பார்த்தே வரல, அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே முழுங்கிடுவாங்க போல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜங்குக்கு வந்து தன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வெக்கமாக வந்தது. டக்குன்னு இந்த ஷர்ட் வந்து பட்டன் எதுவுமே போடலை, ஓகேவா, இதில் பட்டன் போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன், போடாமல் வேறு ஜாக்கெட் மாதிரி மட்டும் போட்டிருந்தாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. டேயாங் வந்துட்டு டக்குன்னு அதை எடுத்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு இந்த 2 பட்டன் போடாது இருக்குல்லையே, ஸோ அதை 2 எடுத்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு பாடி கவர் பண்ணிட்டு, சாரி உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் போய் மாற்றிட்டு போகாத மாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோன்னே அவ்வளோதான், மாற்றலான்னு போன டேயாங் வந்து அப்படியே நின்றுடுறாங்க. ஜங்குக்கு வந்து நோ வேர்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பேக் டு த ஸ்டோரி போகலாம். ரொம்ப அழகாக இருக்கேன், ப்ளீஸ் மாத்தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படியே அமைதியாக போய் அந்த சோஃபா இருக்குள்ள கவுச்சு, ஸோ அதில் வந்து உட்காந்துட்டு இப்போ ஜங்குக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வராங்க. டேயாங் வந்துட்டு இப்போது நான் என்ன போஸ் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நியூடான பெயிண்டிங் பண்ணும்போது அது எப்படி சொல்கிறது, அந்த எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணணும். ஸோ வந்து போஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன போஸ் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அது உனக்கு என்ன
தோணுதோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது நீ கூட நான் அப்படி வரைஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. வார்த்தை வாயிலேருந்து ஜங்குக்கு இன்னும் சரியாக வர மாட்டேங்குது. முக்கியமான விஷயம் டேயாங்கோட ஐ கான்டாக்ட் ஜங்குக்கு வைக்கவே இல்லை. கண்ணை பார்க்குறதுக்கு ஜங்குக்கெல்லாம் முடியல. ஏன்னா பார்த்தா வேற எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறதுனால கண்ணு கூட பார்க்க மாட்டுறாங்க. பார்க்காம தான் பண்ணிகிட்ருக்கு. பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்ட் பண்ணலான்னு போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து முன்னாடியே டேயாங் வந்து நியூடெல்லாம் பார்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நியூடாக பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த தடவையும் ஜங்குக்கு வந்து டேயாங்கோட பாடி ஆச்சரியப்படுத்துறதுக்கு குறையலை. ஸோ இந்த தடவையும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது பார்க்கும்போது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், ஜங்குக்கு விட்டு அழுதுருவார் போல். உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. சரி இருந்தாலும் ஜாபை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி சைடாக உட்காந்துட்டு அவங்க காலை தூக்கி கவுச் மேலே வச்சுட்டு, அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் போல், ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க தலையை வந்து அவங்க கையை எடுத்துகிட்டு போய் முட்டி மேலே வச்சு தலையும் முட்டி மேலே அப்படியே சாய்ச்சி அப்படி உட்காந்துருக்காங்க. இந்த போஸ் ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கிட்டே கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நல்லா இருக்குது, பட் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட அப்படி டேயாங் கிட்ட நடந்து வர டேயாங்கோட ஹார்ட் பீட்டாக படபடன்னு அடிச்சிக்குது. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கையை மட்டும் எடுத்து நல்லா இருக்குது, பட் இந்த கை வந்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கையை வச்சுட்டு ஜங்குக்கு போகிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா போஸு டேயாங் அதே போஸ் தான். ஸோ அந்த காலை கவுச்சி மேலே வச்சுட்டு தலையண்ணி அந்த முட்டி மேலே வச்சுட்டு கால் வந்து காலுக்கு நடுவில் கை இருக்குது. அதாவது நான் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ மோரார்லெஸ் இந்த மாதிரி தான், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட இதே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸில் உட்காந்துருக்காங்க. இதில் வந்துட்டு வெறும் கோட் மாதிரி ஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேக்டாக இருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு கால் தான் மேலே இருக்குது, பட் ஒரு காலுக்கு பதிலாக 2 காலும் மேலே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 காலும் மேலே இருக்குது, 2 காலுக்கு நடுவில் கை இருக்குது. ஸோ தலையை வந்துட்டு முட்டி மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்டில் தான் உட்காந்துருக்காங்க டேயாங். ஸோ இப்போ உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு போகலான்னு போகிறாங்க. பட் திரும்ப வந்துட்டு டேயாங்கோட முடி கொஞ்சம் முடி மட்டும் அவங்க கண்ணுக்கிட்ட விழுந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அதை மட்டும் எடுத்து அழகாக அவங்க காதுக்கு பின்னாடி வச்சுட்டு அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இப்போ போய் உட்காரலான்னு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த கேன்வாஷ் பெயிண்ட் பண்ணக்கூடிய அந்த இது போர்டு வச்சுருக்காங்கல்ல, ஸோ அது இருக்குது. அதுக்கு பின்னாடி டேயாங் வந்து போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்து வரையணும். ஆனால் ஜங்குக்கு பெயிண்டிங்கில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் எதெல்லாம் பார்த்து தானே வரையணும். ஸோ ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து வேற எங்கேயோ அதை கூட்டிகிட்டு போகுது. ஸோ அவரால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி திக்கி தனறி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சிட்ருக்காரு. ஏன்னா டேயாங் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த அழகே பொறாமைப்படும் பேரழகுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்காங்க. இந்த லைன் கண்டிப்பாக அவருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. டேயாங் வந்துட்டு எப்படியும் ஜங்குக்கு பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டு ஆனால் டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணேன். ஆனால் டேயாங் வந்துட்டு இல்லை உங்கள் காதையே இப்போ சிவப்பு கலரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று தெரியும் டேயாங்க்கு வந்துட்டு எதுக்கு அது இருக்குது அப்படி இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் சும்மா கிண்டல் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே கேட்குறாங்க. ஏன் உங்கள் காதுக்கு சிவப்பு கலரில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெண் குறிப்பு இன்னும் அதே பொசிஷனில் இருந்தால் கேட்குறாங்க டேயாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பண்ணு நல்லா பண்ணு, இப்போ இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க, அப்போ நான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறேன், என் பொறுமை என்கிட்ட இல்லை டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் அவ்வளோதான் சிப்புன்னு ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வாயை திறந்து மனசு பேசவே இல்லை. அமைதியாக நீ பெயிண்ட் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறாங்க சமத்து பிள்ளையா. டேயாங் நம்ம ஜங்குக்கு வந்து பேசிக் ஸ்கெட்ச் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஸ்கெட்சிங் முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சுட்டு இப்போ பெயிண்ட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன கலர்லாம் வேணுமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பெயிண்ட் பண்ண ஷேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷேட்ஸ் கொடுத்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டேமா அப்படின்ற மாதிரி கூப்பிட டேயாங் இருந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு இப்போயும் டேயாங் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கல, அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் டேயாங் ஜங்குக்கு இருந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி குட்டியாக முணுமுணுத்து சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூவா இப்போ எதுக்கு
அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான கேட்க உடனே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டே அப்படி பேசுகிறாங்க. உங்கள் பாடி விஷயத்தில் என்ன நம்புறீங்கள்ல அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குட்டியாக ஸ்மைல் பண்ணுறாங்க நம்ம டேயாங்கை பார்த்துட்டு. ஒன்று டேயாங்கும் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு மேற்கொண்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இதுக்கு எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் நம்பி உடம்பு காமிக்கிறதுக்கு. நீங்கள் அந்த விஷயத்தில் நம்புறீங்கள்ல, இதில் மட்டும் கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. நீங்கள் உங்களை எனக்கு கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை உங்கள் பாடி அளவில், இல்லை மனசளவில், எல்லாத்துலேயும் நான் நம்புறீங்கள்ல, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் டேயாங். உன் நம்பிக்கையை நான் எப்போயுமே பொய்யாக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேச டேயாங்கோட கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துடுது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஸோ அவங்களால என்ன பதில் வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ அவங்க வாயிலேருந்து வர ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ, அது மட்டும்தான் வருது. ஜங்குக்கு வந்து இதை கேட்கும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு 3 வார்த்தை தான், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 பெரிய விஷயம். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு லவ் யூ மோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போக பெயிண்டிங் ஒரு வழியாக முடிச்சிடுறாங்க. அப்பா முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல அவ்வளோதான். நம்ம டேயாங் வந்துட்டு அப்படியே குதிச்சு அதுலேருந்து எந்திரிக்கிறாங்க. கவுச்சிலேருந்து எந்திரிச்சிட்டு நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் போஸ் கொடுத்துருக்காங்களே, யாருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அப்படியே போய் பார்க்குறாங்க. பார்த்து அப்படி சிரிச்சிட்டே போகிறாங்க. பட் அங்கே பெயிண்டிங் பார்த்தோன்னே உங்களுக்கு சிரிப்பே போயிட்டு அப்படியே சீரியஸாக அந்த பெயிண்டிங் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஜங்குக்கு வந்து இவங்க டேயாங்கோட எக்ஸ்பிரஷன் மாறினது பார்த்தோன்னே ஜங்குக்குள்ளே பயமாக இருக்குது. என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா, நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பெயிண்டிங் அவங்க கையில் வாங்கி எப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஏன் டேயாங் பதில் பேசு, உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு விளையாடுறியா ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோதான் மூச்சு விடலை. ஜங்குக்கு மூச்சை பிடிச்சி வச்சுட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க. உடனே டேயாங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் ஜங்குக்கு மூச்சே வெளியில் வருது. சபா நிமிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிஜமானுமே ரொம்ப அழகாக இருக்குது. நீ உனக்கு தெரியுமா, நான் இவ்வளோ அழகெல்லாம் கிடையவே கிடையாது, நீ வந்து மனுஷனே கிடையாது, என்னை இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு நான் இவ்வளோ ஒன்றும் அழகு கிடையாதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவ்வளோதான். ஜங்குக்கு போய் அந்த பெயிண்டிங்கை வாங்கி 10 நாப்பில் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அவ்வளோதான். மின்ன வேகத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படியே அலைக்காதுக்கே அப்படியே கொண்டு அப்படியே பெட்டில் டப்புன்னு போடுறாங்க. நம்ம டேயாங் தான் என்ன அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு என்ன சொன்ன நீ அவ்வளோ அழகில்லைன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஓவர் ஆகிட்டு ஸோ 2 சைடு வந்து 2 கையும் வச்சுக்கிறாங்க, வச்சு பிடிச்சிக்கிறாங்க டேயாங்க பெட்டில் 2 சைடு 2 கை வச்சு பிளாக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. டேயாங்க நடுவில் வச்சுட்டு மேலே ஓவர் ஆகிருக்காங்க. இன்னும் இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு நீ அவ்வளோ அழகு இல்லையா, வா நீ எவ்வளோ அழகுன்னு நான் காமிக்கிறேன், இன்றைக்கி நைட் ஃபுல்லாக காமிக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ரெஸ்ட் ஆஃப் த நைட் எப்படி போச்சுருந்தது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே போயிருக்கும் அந்த நைட்டு. ஸோ ஒரு நிமிஷம் எல்லோரும் ஸ்க்ரீனை பாருங்கள். நான் அன்கட் கொடுக்கல இல்லையா, ஸோ அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி நீங்கள் எல்லோரும் அன்கட் கொடுக்கலங்கிறத ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஸோ அதனால உங்களுக்கான ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட்ரி ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட எப்படி இந்த பாட்டு முடியும். ஸோ பார்த்து முடிச்சுட்டு ஹாப்பியாக போங்க. பை. காற்றுக்குள்ளே வாசம் போலாட எனக்குள் நீ, காட்டுக்குள்ளே மழையை போலாட உனக்குள் நான். மாறாதே மண்ணோடு என்றுமே மழை வாசம் நெஞ்சோடு உன்னை போல் தீராதே கண்ணோடு எங்குமே உயிரீரம் எப்போதும் என்னை
சுடுகாட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடி என்னென்னு பார்த்துட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. அவ்வளோதான், பை. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே நிலவு தூங்கும் நே